தி லார்ட். அற்புதம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். யோசுவா 3:5. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அற்புதத்தை எதிர்நோக்கி இருக்கும் தேவ ஜனத்தை நோக்கி தேவன் சொல்கிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று. அப்போதுதான் அற்புதத்தை நாம் தரிசிக்க முடியும். தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும். தாங்கள் எதிர்பார்க்கும் காரியத்தில் ஒரு விடுதலை, அற்புதத்தை எதிர்பார்க்கிறார்கள். நம் தேவன் அற்புதம் செய்கிறவர் தான். அவர் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிறவர், அற்புதத்தின் தேவன். ஆனால் அவர் அற்புதத்திற்கு முதலாவது நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவன் அற்புதம் செய்ய முடியாது. கற்சாடியானது கால் கழுவ வைக்கப்பட்டிருந்த வரை அந்த கற்சாடியில் அற்புதம் நடக்க முடியவில்லை. அந்த கற்சாடியை சுத்திகரித்து அதில் எப்போது தண்ணீர் ஊற்றப்பட்டதோ அப்போதுதான் அது திராட்சரசமாக ஈஸ்டின் முதல் அற்புதமாக மாறியது. அற்புதம் வெளிப்பட்டது. முதலாவது நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியினால் தண்ணீரினால் நிரப்பப்பட்டால் மட்டுமே நம் வாழ்க்கையில் அற்புதம் நிறைந்த மதுரமான திராட்சரசமாக நம் வாழ்க்கை மாறும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அவரிடமிருந்து அற்புதத்தையும் பெற முடியாது. தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம், அற்புதம், நன்மைகளுக்கு எல்லாம் பரிசுத்தம், ஜெபம், கீழ்ப்படிதல், வேத வாசிப்பு எல்லாம் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆம், தேவன் விரும்பும் பரிசுத்த ஜீவியம் வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் நாம் எதிர்பார்க்கும் அற்புதம் தேவன் நம் வாழ்க்கையில் செய்ய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.